ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் 80%க்கும் அதிகமான கப்பல்கள் தற்போது ஈரான் எதிர்க்கும் ஓமன் கடற்பகுதி வழித்தடத்தை பயன்படுத்தி வருவதாக கெப்லர் நிறுவனத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை இந்த ஓமன் வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து மிகவும் குறைவாக இருந்த நிலையில் தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பல கப்பல்கள் அந்த வழித்தடத்தை தேர்வு செய்து வருகின்றன. அமெரிக்க கடற்படையின் பாதுகாப்பும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை கட்டுப்படுத்துவதாக ஈரான் தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு சவால் ஏற்பட்டு உள்ளது. அதே நேரம் நீரிணையில் தனக்கும் கட்டுப்பாடு இருப்பதாக அமெரிக்கா முன்வைக்கும் கூற்றுக்கும் இந்த மாற்றம் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்லும் வழித்தடமே தற்போது அமெரிக்கா ஈரான் மோதலின் புதிய களமாக மாறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.